இலங்கை அரசியலில் எதிர்பாராத பல சம்பவங்கள் நடந்து முடிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனுடைய பின்னணி என்ன? அதற்கு மேலாக தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு அதற்கு பதிலீடான ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்த கட்டங்களில் எப்படி இலங்கை அரசு தன்னுடைய நகர்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றது? இலங்கை அரசினுடைய தற்போதைய முழுமையான நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தரப்பு பொது எதிரணியினுடைய எதிர்கால அரசியல் பலமடைந்து விட்டதா? இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட வினாக்கள் தொடர்பில் பல்வேறுபட்ட ஐயப்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இவைகள் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக லங்காஸ்ரீ 24 இலங்கையில் இருக்கக்கூடிய மூத்த சட்டவாளரும் சிரேஷ்ட அரசியல் ஆய்வாளருமான MM நிலாம்டீன் அவர்களை இணைத்திருக்கின்றோம். லங்காஸ்ரீ 24 சார்பில் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம் நேர்களே. குறிப்பாக அண்மையிலே நடந்து முடிந்த மே தினத்தில் பல்வேறுபட்ட விடயங்கள் மறைமுகமாகவும் மறைமுகம் அப்பாற்பட்ட விதத்தில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய பார்வையில் 3 கோணங்களில் இலங்கையினுடைய மே தினங்கள் நடைபெற்றிருந்தன. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான், 3 கோணங்கள் நடைபெற்றாலும் ஒரு நாட்டின் தலைவர் கண்டிக்கு, அதாவது சுதந்திர கட்சி சார்பாக கண்டிக்கு செல்கின்றார். வளமை கொண்டு UMPயினர் புரலையில் கேம்பல் பார்க்கில் தன்னுடைய மேடையை கொண்டாடுகின்றார்கள். என்றுமில்லாதவாறு 3ஆம் அணியான மஹிந்த அணிக்கு இலங்கை அரசு எப்பொழுதும் செய்து வருகின்ற காலிமுக திடலை வழங்குகின்றால் அதில் பெரிய மர்மங்களும் சூழ்ச்சிகளும் நிறைந்து காணப்பட்டன. எமக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் அதிபர் மைத்திரி அவர்களும் ரணில் அவர்களும் விரும்பியே இந்த காலிமுக திடலை கொடுத்திருக்கின்றார்கள். இதில் உண்மையிலே அவருடைய ஹைலைட் என்னன்னு சொன்னால், UMP அணி சார்பாக சுமார் 50 லட்சம் மக்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். அதிபர் மைத்திரி அணி சார்பாக சுதந்திர கட்சியின் நேரடியாக கண்டிக்கு சுமார் 45 லட்சம் மக்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். மன்னிக்கவும், 40,000 தான் சொல்ல முடியும். அங்கிட்டு UNP சார்பாக ஒரு 50,000 சொல்ல முடியும். இவை இரண்டுகளையும் தாண்டி மஹிந்தர் அணியினர் கோல்பே காலிமுக திடலில் சுமார் 1,10,000 மக்களுக்கும் அதிகமாக சேர்ந்திருப்பதாக உளவு தகவல் நேற்றைய முன்தினம் அதிபர் மைத்திரியிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த 2 அணிகளையும் விட மஹிந்தர் அணிதான் மிகவும் அதிகமான மக்களை சேர்த்திருக்கின்றார். கிராமிய மட்டத்திலிருந்து சேர்த்திருக்கின்றார். இதன் பின்னால் நிறைய சூட்சுமம் நிறைந்து காணப்படுகின்றது. நீங்கள் சூட்சுமம் என்று குறிப்பிட்டாலும் கூட, அதாவது இலங்கையினுடைய அதி உச்சமான வகையிலே பார்க்கப்படுகின்ற ஒரு ஜனாதிபதி, அதி உச்ச அதிகாரங்களோடு இருக்கக்கூடிய ஜனாதிபதி கண்டி செல்கின்றார். அதனுடைய பிரதமர் கொழும்பை விட்டு சற்று நகருகின்றார். கொழும்பினை முன்னாள் ஜனாதிபதிக்கு கொடுக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இவர்கள் இருவரும் முன்னாள் ஜனாதிபதியின் வரவை விரும்புகிறார்களா? நிச்சயமாக விரும்புகின்றார். அதாவது இதை நாட்டு மக்களுக்கு ஒரு உசுப்பேற்று முகமாகத்தான் காட்டப்பட்டிருக்கிறது. காரணம், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் அதிபர் மைத்திரியை பெருமளவு நம்புகின்றார். ஏனெனில் கடந்த சந்திரிகா ஆட்சி, மஹிந்தர் ஆட்சி, ரணில் ஆட்சி என்று 3 ஆட்சிகளிலும் ஒரு தமிழர் பிரிவை நம்பி நாங்கள் ஏமாந்திருக்கின்றோம். இறுதி கட்டமாக கடைசியாக நாங்கள் மைத்திரி அணியிடம் ஏதாவது கிடைக்குமா என்று ஒரு நம்பிக்கையின் மூலமாகத்தான் இந்த தேர்தலில் அவர்கள் முன்னின்று இந்த அரசை மாற்ற வேண்டும் என்று மக்களுக்கு எடுத்து சொல்லி அதற்கான பல நடவடிக்கைகளையும் நிராசமர்கள் அணியினர் ஈடுபட்டார்கள். இப்பொழுது வேடிக்கை என்னவென்றால், தமிழர் சார்பாக, அதாவது ஒரு சிறுபான்மையின மக்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வரும் ஒரு நகல் திட்டம், அரசியல் திட்டம் ஒன்று மிக விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க போகின்றார்கள், வாக்கெடுப்புக்கு விட போகின்றார்கள். ஆக அது வெற்றி பெறக்கூடாது என்பது மைத்திரியின் ரணிலின் திட்டம். இந்த திட்டத்திற்காக மஹிந்த பயன்படுத்தப்பட போகின்றார். அதை உலகுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரும் அணி கொண்ட பெரும் சக்தி கொண்ட தலைவராக காட்டப்பட்டிருக்கின்றார். இது எப்படி பார்க்க போகின்றார்கள் என்றால், சம்பந்தம் நாங்கள் என்ன செய்வது, நாங்கள் சபையில் கொண்டு வந்து விட்டோமே, இது பாருங்கள், மஹிந்தர் அணியினர் பெரும் சவாலாக எடுத்துக்கொண்டு நாட்டில் ஒரு கலவரத்தை, ஒரு சண்டை சச்சரவை உருவாக்கக்கூடிய நிலையைத்தான் இந்த மே தினம் கொண்டு வருகிறது. அதனால் இந்த மே தினம் தமிழ் மக்களுக்கு, மஹிந்தவின் மே தினம் தமிழ் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான சவாலாகவே நாங்கள் பார்க்கின்றோம்.
சவாலாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்று குறிப்பிட்டாலும் கூட இதில் பல விடயங்கள் பொதிந்திருக்கின்றது அல்லவா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சுனாமி நிதியினை பங்கீடு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட பொது கட்டமைப்பினை இப்போது முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் முன்னர் அந்நாட்களில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்தார். தற்போதைய பிரதமர் அன்றும் பிரதமராக இருந்தார். பொது கட்டமைப்பு பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு சட்டமாக நிறைவேற்றுகின்ற கடைசி தருணம் வரை வந்து கொழும்பு பிரதேசம் பிக்குகளில் மற்றது அதாவது சிங்கள கடும்போக்காளர்களினுடைய ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளாகி அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்படியானதொரு நிலை அரசியல் யாப்புக்கும் வருமா? நிச்சயமாக அதான் உண்மை. அப்படியான ஒரு நிலைக்காகத்தான் மஹிந்தர் அணியினருக்கு காலிமுகத்திலே கொடுத்து ஒரு பாரிய ஒரு ஜனசக்தியை, ஒரு பாரிய மனித சக்தி காட்டப்பட்டிருக்கின்றது. அதனால் இவர்கள் நாடாளுமன்றத்துக்குள், அதாவது நாங்கள் பல முறை சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, தொட்டிலும் ஆட்டுவது பிள்ளையும் கிள்ளுவது ரணில் தலைவரின் ஒரு பெரும் பங்கு. அப்படியான ஒரு நிலையைத்தான் இந்த நாட்டில் கொண்டு வர போகின்றார்கள். நிச்சயமாக இதுதான் நடக்கப் போகின்றது. நாடாளுமன்றத்தில் தமிழர் சார்பான இந்த மசோதா நிறைவேற்றப்படுமானால் கொண்டு வந்த அன்றைய தினமே சிங்கள கடும்போக்குவாதிகள் மஹிந்த அணியினர் நாட்டில் ஒரு அமளிகுமலையை ஏற்படுத்தி அதை எப்படி நிறுத்தத்தான் பார்ப்பார்கள். நிச்சயமாக நாங்கள் அதை நம்புகொண்டு நிறுத்தப்படும் என்று பார்க்கலாம். அதாவது நிறுத்தப்படும் என்கின்றீர்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய நல்லாட்சி அரசிலே, அதாவது ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்து ஆட்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஒரு பெரும்பான்மை இருக்கின்றது. இந்த பாராளுமன்றத்தில் கூட அந்த பெரும்பான்மை வலுவற்று போகுமா? நிச்சயமாக பெரும்பான்மை இருந்தாலும் இதில் பலர் இந்த இதங்கள், அதாவது இவர்கள் விரும்பவில்லை. முதலாவது இதை ஆட்சி கொண்டு வரதுன்னு சொன்னால் இந்த மசோதாவை இவர்கள் நிறைவேற்ற முடியும். சிறுபான்மை கட்சியும் ஜேவிபி இதுக்கு ஒத்துழைக்கும். ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் மஹிந்தர் அணியிலும் இஎன்பி அணியிலும் கடும் போக்குவாதிகள் இருக்கின்றார்கள். உதாரணமாக சட்டத்துறை அமைச்சர் அவர்தான் இப்பொழுது இந்த கடும் போக்குவாதிகளுக்கு பின்னால் இருக்கின்றார். எனவே இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கின்றபடியால் இந்த மசோதாவுக்கு பின்னால் இதை வெற்றி பெறக்கூடாது என்று மிகவும் மும்முரமாக பாடுபடுவார்கள், பின்வழியால் காய் நகர்த்துவார்கள். அதனோடு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சரத் பொன்சேகா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பதவி, அதனிலும் மேலாக கொழும்பு பகுதியிலே மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது. இவைகள் எல்லாம் என்ன, அதாவது கொழும்பு அரசியலில் எங்கு எவற்றை செய்ய போகின்றார்கள்? அதாவது இப்பொழுது ரணில் சொல்லுகின்றார் அமைச்சரவை தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும். அதாவது இதில் உண்மை இல்லவென்றால், அதாவது மஹிந்தர் இந்த மே தினத்துக்கு முந்தைய சில உளவு காவல் தலைவர் அதிபர் மைத்திரிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவரை வளர்ச்சி பற்றி. அதாவது உளவு காவல் மூலமாக பாரிய திட்டங்கள், இவர்கள் முன்னெடுப்புகள், இவர்கள் புதுக்கட்சியா அல்லது இராணுவ புரட்சியா என்ற பல வகையான அறிக்கைகள் அதிபர் மைத்திரியிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மேடைக்கு இந்த மாதிரி ஒரு கிரவுட் காட்டப்பட்டாலும் கூட இது இவர்கள் தமிழ் சக்தியை உடைப்பதற்காக திட்டம் காட்டப்பட்டாலும் கூட ஆட்சிக்கு ஆபத்தான மேடையாக பார்க்கப்பட்டது, எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். உளவு தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் அவருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இவர்கள் தமிழ் சக்தியை உடைப்பதற்காக, தமிழ் சக்தியை முறியடிப்பதற்காக மஹிந்தவை இவர்கள் பயன்படுத்தினாலும் மஹிந்த தன்னுடைய அரசியலை வளர்ப்பதற்காக, களத்தை பலப்படுத்துவதற்காக ஒரு ராணுவ சதி மூலம் செய்வதற்கான திட்டங்களை வளர்த்திருக்கின்றார். அப்படியான ஒரு திட்டங்களை முறியடிக்கக்கூடிய சக்தி சரத் பொன்சேகாவுக்கு தான் இருக்கின்றது. ஏனென்றால் இவர் இப்பொழுதும் அந்த கிராமிய மட்டத்தில், கிராமிய மக்கள் மத்தியில் யுத்தத்தை வந்த ஒரு யுத்தக்காரன், ஒரு பெரும் சண்டியன், பெரும் ஒரு வீரன் போன்றதான் இன்னும் மக்கள் பார்க்கின்றார்கள். இவர் ஏசி ரூமில் இருந்து கட்டளை போட்டாலும் களத்தில் நின்று களமாடிய ஒரு போர்க்கார வீரர் சரத் பொன்சேகா என்பதும் மக்கள் மத்தியில் தெரியும். எனவே இவரை முறியடிப்பதற்காகத்தான் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது சட்டங்கள் பல இவர்கள் கொண்டு வந்தாலும் கூட ரணிலை பகைத்து கொண்டு மைத்திரி அவர்களால் ஆட்சி செய்ய முடியாது. என்றால் இப்பொழுது அவர் ஏதாவது ஒரு பின்பலியாக கூட அதிபர் மைத்திரி அவர்கள் காயநகத்தினாலும் கூட அதிபர் மைத்திரி அவர்களுக்கு எதிராக ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வரக்கூடிய நிலை ஒன்று இருக்கின்றது. யுஎன்பியும் மஹிந்த அணியும் சேர்ந்தாலே இவரை இம்பீச்மெண்ட் மூலம் நாக் அவுட் பண்ணலாம். எனவே மைத்திரி அவர்கள் ரணில் மீது ஒரு பாரிய பயம் கொண்டிருக்கின்றார். இந்த மேடே ஒரு அச்சுறுத்தலை கொண்டு வருகிறது. எனவே இப்பொழுது தலைவர் மைத்திரி அவர்கள் கடைசி வரையும் தன் இஷ்டப்படி எதுவும்
செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பாரிய முட்டுக்கட்டையை மஹிந்த மேசினும் கொடுத்திருக்கின்றது. ஆனால் அவர் சரத் பொன்சேகாவிட முப்படைகளின் தளபதியாக வழங்கக்கூடிய தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றார். ரணில் தரப்பால் அதற்கு முட்டுக்கட்டை போடப்படுகின்றது. இதே நேரம் ரணில் தரப்பில் ஒரு உயர் பதவி ஒன்றும் யுஎன்பி கட்சியில் வழங்கப்பட போகின்றது. அதற்கு முதலாக நீதித்துறை யுஎன்பி நீதித்துறை அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தன்னுடைய பகிரங்கமான எதிர்ப்பை காட்டியிருக்கின்றார். எனவே இப்படியான முரண்பாடுகள் தொடர்கின்ற போது பாரிய மாற்றங்கள் அமல் ஏற்படக்கூடிய நிலை கொண்டு தோன்றியிருக்கின்றது. அடுத்து பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவு, அதாவது பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவு ஒன்றினை முன்மொழிந்து அதனை நீதி பொறிமுறைகளூடாக கையாள்வதாக ஒரு நல்லெண்ண சமிகையாக இலங்கை அரசு சர்வதேசத்துக்கு காட்டி இருக்கக்கூடிய இந்த விடயம் பலத்த பாதகங்களை மறைமுகத்தை கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா? நிச்சயமாக. அதாவது அதே சட்டம் தான் சிறு சிறிய ஆல்டர்ஸன் கூட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது அமெண்ட்மெண்ட் புதிய மாற்றங்களின்படி சிறுபான்மை மக்கள், அதாவது இப்பொழுது இந்த முஸ்லிம்களுக்கும் கொஞ்சம் விரோதமான சட்டங்கள் இருக்கின்றது. தமிழர்களை விட முஸ்லிம்களுக்கு பாதிப்பான சட்டம் தான் கூட இருக்கின்றது. அதாவது இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே பல நேர்முகத்தில் நாங்கள் சொல்லியிருக்கின்ற பட்டமைப்பையில் ISIS-உடன் பலர் இணைந்திருக்கலாம். அதன் பிற்பாடு பல செய்திகள் வந்திருக்கின்றது. நாம் தான் அதையும் காட்டி கொடுத்தோம். இப்பொழுது நாங்கள் சொல்கின்றோம், பல முஸ்லிம் இளைஞர்கள் தொடர்பில் இருக்கலாம். அவைகளை முறியடிக்கக்கூடிய சந்தேகத்தின் அடிப்படையில் மீண்டும் டிஓ, அதாவது தமிழர்கள் எந்த அளவில் இவர்கள் பாதிக்கப்பட்டார்களோ அதை விட பன்மடங்கு அதிகப்படியான சட்டம் அந்த பாதுகாப்பு டெரரிசம் ஆக்ட் என்ற சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தை இன்னும் ஒரு முஸ்லீம் வக்கீலோ அல்லது இந்த முஸ்லீம் தலைகளை சொல்லுகின்ற தலைவர்களோ இன்னும் அதை பற்றி அவர்கள் எந்த அறிக்கையும் விடவில்லை. அதனால் இது பற்றி அவர்கள் நிறைய ஆராய வேண்டும். தமிழ் முஸ்லிம் தரப்புகள் இணைந்து இந்த சட்ட குழுக்கள் இணைந்து இதில் உள்ள மாற்றங்களை அரசுக்கு சுட்டி காட்ட வேண்டும், திருத்தங்களை கொடுக்க வேண்டும். கொடுக்கின்ற போது கவனிக்கப்படும். இதில் எதுவும் கொடுப்பதில்லை. உண்மையாக சொல்ல போனால் எல்லாவற்றையும் இதெல்லாம் ஒரு சின்ன விடயம். சிங்கள மக்களுக்கும் சிங்கள அரசுக்கும் இந்த சட்டம் ஒரு சின்ன விடயம். சட்டம் ஏற்றப்பட்டால் அது பாதிய விடயம் இந்த தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும். எனவே இந்த சட்டங்களை இந்த இடத்தில் தான் ஊடகங்கள் கூட பலமாக, அதாவது மிகவும் ஒரு நாகரிகமான முறையிலே கடுமையாக அழுத்தங்கள் அல்லது அடக்குமுறைக்குள் செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. அதுவும் சாத்தியப்படுமா? நிச்சயமா அதுதான் நாங்கள் சொல்கிறோம். எனவே ஊடகம் என்ற வகையில் நாங்கள் தனிநபராக இருந்து எங்களை தொண்டர்களியை கட்டி கைவலிக்க எழுதி எங்களை கடமையை செய்தாலும் இந்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் இதை கண்டுகொள்வதில்லை. என்னால் அவர்களுக்கு இதில் எந்த பாதிப்பு, அவர்கள் குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பாதிக்கப்படுவது இரண்டு சிறுபான்மை இனங்களும். எனவே இந்த சட்டத்தில் மிகவும் அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் சட்டவாதிகள் இணைந்து, தமிழ் முஸ்லிம்கள் இணைந்து இதில் எங்கெங்கு பாதகம் இருக்கின்றது, எங்கெங்கு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதை அரசுக்கும் பிரதமருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இந்த தமிழ் பேசும் அரசியல்வாதிகளுக்கு இருக்கின்றது. குறிப்பாக இதில் அதிக அளவு பாதிக்கப்படுவது முஸ்லிம் பாதிப்பவர்கள் என்பதால் இந்த முஸ்லிம் சட்டவாதிகள் இணைந்து இவர்களின் மிரியம் பெரும் அக்கறை காட்ட வேண்டிய பாரிய பொறுப்பு ஒன்று இருக்கின்றது. என்றால் சரத் பொன்சேகா முப்படை தளபதிகள் வழங்கப்படுகின்ற சந்தேகத்தின் பேரில் பலம் கைது செய்யப்படலாம். அவர் குறிப்பாக இதில் மஹிந்தவை அடக்குவதற்காக வந்தாலும் கூட அவருடைய பொறுப்பை தான் இது மற்ற ஏனைய தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஆர்ப்பாட்டங்களில் முறியடிக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் சாயினார்கள். எனவே இந்த சட்ட திருத்தத்தில் பாரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமானால் இந்த இரண்டு முஸ்லிம் தமிழ் தரப்புகள் இணைந்து பேசி எங்கெங்கு இதில் ஆல்டரேஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டும் என்பதை அரசுக்கு சுட்டிக்காட்டி இந்த மக்களுக்கு ஒரு சிறிய பாதுகாப்பாவது வழங்க வேண்டும் என்பது எங்கள் ஊடகத்தின் சார்பாக எங்களது ஆதங்கத்தை நாங்கள் ஆணித்தரமாக இவ்விடத்தில் பதிவு செய்கின்றோம். லங்காஸ்திரியின் 24 இணைந்து கொண்டு அண்மையில் நடந்து முடிந்த மே தினத்தின் செய்தி என்ன, அதற்கு மேலாக தற்பொழுது இலங்கை அரசால் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய சட்ட வரைவினுடைய சாதக பாதகங்கள் என்ன, எப்படி அதற்கான பாதுகாப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பில் விரிவாக தெளிவுபடுத்தியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு லங்காஸ்திரியின் 24 விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.